ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த மாதிரி மாநிலத்தில் இருக்கிறோமாங்கிறத டவுட்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பக்ரீத் டயத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, பக்ரீத் அன்னைக்கு மாடுகள் அறுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மாட்டுக்கறி முஸ்லீம்ஸ் மட்டும்தான் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கிற விஷயத்த போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பான்மையான இந்துக்கள் தான் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, கிறிஸ்டின்ஸு சாப்பிட்றாங்க, முஸ்லீம்ஸ் சாப்பிட்றாங்க. அது மட்டுமா, உள்நாட்டு மக்கள் கம்மியான விலையில் அதிகமாக புரோட்டீன் கிடைக்கிறது மாட்டுக்கறியில் தான். உள்நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடாதாமா. ஆனால் இவங்க மாட்டை வெட்டி மாட்டுக்கறியை இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களாமா. இது எந்த விதத்தில் நான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த மாட்டுக்கறி சர்ச்சையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் சார் உங்களை நம்பி சிறுபான்மை மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக நீங்கள் எந்த ஸ்டாண்டும் எடுக்கவே இல்லை. பள்ளிவாசலில் போய் தொப்பி போட்டு போய் நோம்பு கஞ்சி குடிச்சா மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதான் அர்த்தம் கிடையாதுங்க. சிறுபான்மையினருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எந்த விதத்துலையும் இப்போ வரைக்கும் எந்த வித அறிக்கையும் நீங்கள் விடவே இல்லை. அதனால் நீங்கள் ஒரு பிஜேபி கூட சப்போர்ட்டாக இருக்கிறீங்களாங்கிறது நிறைய டவுட்டு. வட மாநிலங்கள் தான் மாட்டை வச்சு கலவரம் பண்ணுறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்துட்டாங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பிரிவு அந்த இடத்துல மாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் தடை பண்ணுறாங்க. இல்லைன்னா நாங்கள் மாட்டை பிடிச்சிட்டு போயிடுவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே குறிச்சி பிரிவு எஸ்ஏ காதரனா வீட்டில் மாடு அறுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய செட்டு கார் செட்டுக்குள்ளே வச்சு மாடு அறுத்துட்டு இருக்கிறத இப்போ காவல்துறை மாடு அறுக்கக்கூடாது, இந்த மாட்டுகளை எல்லாம் நாங்கள் கோசோலைக்கு பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ மாட்டை பிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அப்போ இப்படி ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு புது இது ஆட்சி மாறினோடனே இங்கே காட்சியெல்லாம் மாறிட்டு வருது. இது உத்தரப்பிரதேசமா இல்லை தமிழ்நாடான்னு தெரியாத அளவுக்கு மாடு அறுக்கக்கூடாது, அறுத்தானா நாங்கள் கோசாலைக்கு தூக்கிட்டு போவோம், உங்க மேலே வழக்கு போடுவோம்னு சொல்லி இப்போ காவல்துறை இங்கே நின்று இருக்காங்க. இந்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சவர் யாருன்னா, திருப்பரங்குன்றத்தில் யார் சர்ச்சை உத்தரவு கொடுத்தாரோ அந்த நீதிபதி தான் கொடுத்துருக்காரு. இது தமிழ்நாடா இல்லை வடநாடா கூட்டாவே இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.